ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினாலும் இந்த குமாரனா இயேசு உங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தரலினபடினால நன்றி. இயேசு உங்களுக்காக உன்னதத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்து எங்களைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிறந்தபடினால நன்றி. எங்களுக்கு உதவி செய்வதற்காக தாமே சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வாரிலே பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து விட்டபடினால நன்றி அப்பா. கிருபினால் எங்களை ரட்சித்து மீட்டெடுத்து நாள்தோறும் மாறாமலுடைய கிருபிகளை தருகிறவரே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். எங்களை திக்கற்றோலா விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி. வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படியே உண்மையிலோரும் போதுமானவருமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. மலைகள் விலகினாலும் மாபர்வதம் நிலை பெயர்ந்தும், மலைகள் விலகினாலும் மாபர்வதம் நிலை பெயர்ந்தும், என்றும் மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்கு ஆறுதலே. என்றும் மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்கு ஆறுதலே. இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார் நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுதே. கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுதே. நஷ்டங்கள் மாறிடுமே நாதன் இயேசுவின் நாமத்தினால். எல்லா நஷ்டங்கள் மாறிடுமே நாதன் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். 1 Corinthians chapter 11 verse 33. ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரெஸ்பெக்ட் அவர் லார்ட் சப்பர். நமது ஆண்டவரின் பந்தியை நாம் கனம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது நாம் போஜனம் பண்ண கூடி வரும்போது என்று சொல்லும் பொழுது, சபையிலே கர்த்தருடைய பந்தியாக இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வருகிற அன்பின் விருந்தாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த முறைமையை, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்று சொல்வார்கள். நாம் உலகத்தார் அல்ல, நாம் ஆழ்வுக்குரியவர்கள், அன்புக்குரியவர்கள். எனவே அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் கூடி வரும்பொழுது எந்த நிலையிலே நாம் கூடி வருகிறோம் என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் அவசியம். ஏன்னா 1 கொரிந்தியர் 11 சொல்கிறார், நீங்கள் கூடி வருகிறதல் நன்மைக்கு ஏதுவாய் இராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். எனவே நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். எனவே லார்ட் சப்பர் என்கிற தலைமையிலே, கர்த்தருடைய திருவிருந்து என்கிற தலைப்பிலே 11வது செய்தியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். ரெஸ்பெக்ட் அவர் லார்ட் சப்பர். நமது ஆண்டவரின் பந்தியை கனம் பண்ணு. அது போஜன பந்தியாக இருந்தாலும், கர்த்தருடைய பந்தியாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே வி ஷுட் ரெஸ்பெக்ட் அவர் காட். நம்முடைய தேவனை நாம் எப்பொழுதும் கனம் பண்ணும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே 2 காரியங்களை வாசிக்கிறோம். ஹானர் அவர் லார்ட், நமது ஆண்டவரை நாம் மதிக்க வேண்டும். ஹானர் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டியது மிக மிக அவசியம். 1வது பகுதியில் வாசிக்கும்போது ஹானர் அவர் லார்ட், நமது ஆண்டவரை நாம் கனம் பண்ண வேண்டியது அவசியம், மதிக்க வேண்டியது மிக மிக அவசியம். வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6-8 வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள், உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். 12-13 வசனம். நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதினாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். இதோ இது இவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்து கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கின்ற நாட்களிலே அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுக்கல. வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்திருந்தாலும் அதை அலட்சியம் பண்ணி மனிதருடைய கொள்கைகளையும் பாரம்பரிய கொள்கைகளையும் தங்களுடைய மனதும் மாம்சம் விரும்பினதை அவர் செய்து வந்தபடியினாலே அவர்கள் அந்த பந்தியிலே பங்கு பெறும் பொழுது, அவர்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் அவர்கள் என்ன பண்ணினாங்க, எண்ணமற்று போயிட்டுனாக்கா அதெல்லாம் ஒரு பெருசு இல்லை பிரதர், அதெல்லாம் நம்ம ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்குறாரு, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறத நம்ம கொடுக்குறோம், அதனால் அது ஒன்றும் பெருசு இல்லை, அதெல்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அலட்சியம் பண்ணுகிறார்கள். எண்ணமற்று போயிற்று, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அவர் எடுத்துக்கக்கூடாது பிரதர் அப்படி என்று சொல்லி அவர்கள் அந்த விதமாக கர்த்தரை அவர்கள் என்ன பண்ணினா கனவீனம் பண்ணினார்கள். ஆகினால தான் ஆண்டவர் இது ஒரு அதிபதிக்கு நீ செலுத்தினா அவன் இதை ஏற்றுக்கொள்வானா என்று யோசிச்சுப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி உணர்த்துகிறதை நான் பார்க்கிறோம். அவர்கள் அதை உணர்ந்து இருப்பார்கள் என்றால் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மரியாதையும் அவர் செலுத்தி இருப்பார்கள். எனவே இன்றைக்கும் அதே விதமாக தான் அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 17வது வசனம் வாசி. 1 Corinthians chapter 11 verse 17 onwards. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாயிராமல் தீமைக்கேதுவாயிருக்கிறதே. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும் படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே.
நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே? எனவே கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே என்று சொல்லி அங்கே நான் வாசிக்கணும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதும் கர்த்தரை நாம் கனப்படுவர்களாக இருந்தால், அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் எந்த விதத்தில் நாம் பங்கு பெறுகிறோம், அது கர்த்தருடைய பந்தியாக இருந்தால் பயபக்தியோடு செய்கிறதும், அல்லது வெறும் போஜன பந்தியாக இருந்தால் நம்ம அதை நம்ம விருப்பம் போல் செய்யலாம் என்று ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் எண்ணி விடவே கூடாது. எனவே ஹானர் அவர் லார்ட் 2 காரியங்களை வாசிக்கிறோம். கவனன்ட் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் கம்யூனியன் வித் கிரைஸ்ட். எனவே இந்த பந்தியிலே நாம் பங்கு பெறும் பொழுது இது ஆண்டவர் நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கை, சபையோடு பண்ணின உடன்படிக்கை மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளோடு கூட ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை என்பதை ஒருபோது மறந்துவிடக்கூடாது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26லேருந்து 28 வசனத்தை வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 26 verse 26 to 28. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனவே அந்த உடன்படிக்கை பண்ணும்போது சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். அவர் ராஜ்யத்தில் வரும்போது அது நான் நவமானதை நான் புசிக்கிற வரைக்கும் இனி அதை பானம் பண்ண போகிறதில்லை என்று சொல்லும் பொழுது அந்த உடன்படிக்கை எவ்வளவு நாள் இருக்கக்கூடியது? இட் இஸ் இட்டர்னல் ரிடம்ஷன் அண்ட் இட்டர்னல் எவர்லாஸ்டிங் கவர்னன்ட். எனவே இந்த மீட்பானது நமக்கு ஆண்டவர் கொடுத்த மீட்பு என்பது அது நித்திய மீட்பாக இருக்கிறது. எனவே நித்திய மீட்பாக இருக்கிறபடினால அந்த நித்திய மீட்புக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார், நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். அது அந்த உடன்படிக்கையும் இட் இஸ் an everlasting covenant. அது நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார், அந்த சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். உலக பிரகாரமாக இந்த பூமியோடு அது முடிந்துவிடும். நோவாவோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார், அது இந்த பூமியோடு கூட முடிந்து போய்விடும். இதெல்லாம் பார்க்கும்பொழுது தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார். தாவீதினுடைய குடும்பம் அந்த ஆளுகைகள் இந்த உலகத்தோடு போய்விடும். ஆனால் தாவீதின் குமாரனாய் இயேசுனுடைய அந்த ஆளுகையோ அது நித்திய காலமாய் நிலைத்திருக்கக்கூடியது. அப்படி ராஜ்யபாரத்துக்கு முடிவே இராது. ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கையின்படியே இது கால்மீதிக்கும் தேசத்தை தருவேன் என்பது இந்த பூமி இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவரோட ஆபிரகாமுடைய சந்ததி அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி அந்த நித்திய வாழ்வை நம்ம அங்கே வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். எனவே தேவன் பண்ணின இந்த உடன்படிக்கையானது அது நித்திய உடன்படிக்கை, நித்திய மீட்பு. எனவே நித்திய மீட்பை யார் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த நித்திய உடன்படிக்கையிலே பங்கு பெறுவர்களாக இருக்கிறார்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிக்கும். ஹீப்ரு சாப்டர் 9 verses 11 and 12. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எனவே ஆண்டவர் கொடுத்த மீட்பு என்பது நித்திய மீட்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசர் நிருபத்தில் வாசிக்கும்போது அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த மீட்பு என்பது இந்த உலகத்தோட சரீரத்தோடு கூட போகிறதல்ல, பூமியோடு போகிறதல்ல. இது நித்திய மீட்பு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அந்த நித்திய மீட்பை, நித்திய வாழ்வை கொடுப்பேன் என்று சொன்னதான் அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். எனவே நித்திய வாழ்வை கொடுக்கிற அந்த தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை என்பது நித்திய உடன்படிக்கை என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. அது மாத்திரமல்ல, நமக்கு கிடைத்த மீட்பும் அது நித்திய மீட்பு. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. அது ஒருபோதும் கால சூழ்நிலையில் மாறி போகிறது அல்ல. அதே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரு சாப்டர் 13 verse 20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை
சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டியது அவசியம். அவருக்கு பிரியமானதை செய்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த பந்தியில் பங்கு பெற வேண்டியது அவசியம். நம்ம விருப்பம் போல் வாழ்ந்துட்டு அந்த பந்தியில் பங்கு பெற்று விட்டால் ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று சொல்லி ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் எண்ணி விடவே கூடாது. இன்றைக்கி அநேக விதத்தில் என்ன பண்ணுறாங்க, சிலர் பந்தியை அலட்சியம் பண்ணுகிறவங்க இருக்கிறார்கள், அல்லது பந்தியை கனம் பண்ணிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிலையிலே போய் அந்த பந்தியில் பங்கு பெறும் பொழுதும் அவர்களும் கர்த்தரை கனவீனம் பண்ணுகிறவர்களாக தான் காணப்படுகிறார்கள். அதாவது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அப்பத்தும் ரசத்தையும் அவர்கள் அது அப்பமும் இயேசு சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது என்று சொல்லி அதை கனம் பண்ணி அதை தொழுது கொண்டு தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஆன்மீக நிலை எப்படி இருக்கிறது, ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது சீர்தூக்கி பார்க்காமல் பங்கு பெறும்பொழுதும் அவர்கள் கர்த்தரை கனம் வீணம் பண்ணுகிறவர்களாக தான் காணப்படுகிறார்கள். எனவே இன்றைக்கு நாம் எந்த விதத்திலே நாம் கனம் பண்ணுகிறோம், எந்த விதத்திலே நாம் அதில் பங்கு பெறுகிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்திற்கப்பட மாட்டோம். ஸோ கவனன்ட் ஆஃப் கிரைஸ்ட், 2 வாசியம் கம்யூனியன் வித் கிரைஸ்ட். நாம் அந்த பந்தியில் பங்கு பெறும் பொழுது எனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கிறது என்பதை நாம் என்ன பண்ணுகிறோம், அதன் மூலமாக நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 1 அதிகாரம் 9 வாசிக்கிறோம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இன்னும் 1 யோவான் 1 அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிக்கிறோம். 1 John chapter 1 verses 3 to 5. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த அப்பத்திலே நாம் பங்கு பெறும்போதெல்லாம் எனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கிறது என்பதை நான் என்ன பண்ணுகிறேன், பங்கு பெறுகிறது மூலமாய் நாம் அறிக்கை செய்கின்றோம். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த கடைசி ராபோஜன அன்றையிலே தன்னுடைய சீசுலோட பந்தி இருக்கின்றார். பந்தி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 2 பேர் பதவிக்காக ஆசைப்பட்டு அவருடைய தாயாரை அழைத்து கொண்டு போய் ஒருவன் வலது பார்சம் இடது பார்சம் என்கிற எண்ணத்தோடு கூட அவர்கள் அந்த நிலையில் பங்கு பெறுகிறார்கள். மற்ற 10 பேர் என்ன பண்ணுறாங்க, அவரோடு கூட அவர்கள் கடும் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சு, நீ மட்டுமா வலது பாசம் இடது பாசம் நாங்களாம் இல்லையா என்று சொல்லி ஒருவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் பிரிவினை ஒரு நிலைமை இருந்தது, மாறுபட்ட நிலை இருந்ததை அங்கு பார்க்கிறோம். அதே விதமாக கொரிந்து சபையில் பார்க்கும் பொழுது நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலுவை சேர்ந்தவன், நான் கேப்பாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்கிற நிலையிலே அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு கனவீனம் பண்ணாலும் பந்தியை கனவீனம் பண்ணல, தங்களுடைய சுயத்தை தான் அவர்கள் பார்க்கிறதை நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிடைத்த ரட்சிப்பு என்பது நாம் செய்த கிரிகளினாலே கிடைத்ததல்ல, நம்முடைய பக்தினாலே கிடைத்ததல்ல, கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே கம்யூனியன் வித் கிரைஸ்ட் அது எதனால வந்தது? 2 காரியம் வாசிக்கிறோம், கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் கிராட்டிடியூட் ஆஃப் காட்ஸ் பீப்புள். இந்த கிருபையினால தான் எபேசியர் 2:8-9 வசனத்தை வாசிக்கும்போது இப்படி பார்க்கிறோம். எபேசியன் சாப்டர் 2 verses 8 and 9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. எனவே இந்த வசனம் வாசிக்கும்போது நாம் செய்கிற ஒரு நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்ம ரட்சிக்கல, தமது இரக்கத்துபடியே மறுஜன்மம் முழிக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதினாலும் நம்ம ரட்சித்தார் என்று தீத்து 3:5 வாசிக்கிறோம். எபிரேயர் 2 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 3-4 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 2 verses 3 and 4. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எனவே நமக்கு கிடைத்த ரட்சிப்பு என்பது தேவனுடைய கிருபையினாலே கிடைத்தது. நாம் செய்த கிரிகளினால் அல்ல, நம்முடைய பாரம்பரிய சடங்கினால் அல்ல, ஒரு ஸ்தாபனத்தினால் அல்ல, ஒரு ஊழியரினாலே அல்ல. எனவே இன்றைக்கு அந்த கிருபையினாலே நமக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு, இதை மறந்து விடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட முடியும்? நம்முடைய பக்தி குறித்தோ மற்ற எந்த ஒரு காரியத்தை குறித்தோ, நம்முடைய இனம் நம்முடைய இனத்தை குறித்தோ அல்லது நம்முடைய அந்தஸ்தை குறித்தோ நம்முடைய வாழ்க்கையில் அந்த எண்ணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டோட சமத்தில் வரக்கூடாது.
இதுதான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 18:9 பார்க்கிறோம். லூக் சாப்டர் 18:9 ஆன்வர்ட்ஸ். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். எனவே இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தங்களை நீதிமான் என்று நம்பிக்கொண்டு மற்றவர்களை அற்பமாக எண்ணின அதே நிலை தான் அந்த கொரிந்து சபையிலே தங்களை மேன்மையாக எண்ணிக்கொண்டு மற்றவர்களை அற்பமாக எண்ணின அதே காரியம் இன்றைக்கும் ஸ்தாபனத்துக்கு ஸ்தாபனம், இன்றைக்கு அந்த எண்ணங்கள் இன்றைக்கும் ஸ்தாபனங்களிலே இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஒரே ஸ்தாபனத்துக்குள்ளே ஒரே சபைக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணம் உள்ள மக்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாரும் தங்கள் சுயத்தை தான், அவர்கள் சுய நீதியின் அடிப்படையில் தான் வருகிறார்கள் ஒழிய ஆண்டவருடைய நீதிக்கு ஏற்புடைய நிலையிலே அவர்கள் காணப்படவில்லை. ஏன்னா நம்முடைய ஐக்கியம், என்னுடைய ஐக்கியம் இயேசுவோடு இருக்கிறது, அந்த சகோதரருடைய ஐக்கியம் இயேசுவோடு இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அதே இயேசுவோடு தான் அவர்கள் ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி வேறுபாடு இருக்க முடியும்? அப்படி நாம் வேறுபட்டு நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எண்ணுவோமானால் நாம் கர்த்தரையே கனவீனம் பண்ணவர்களாக இருக்கிறோம். அப்போ கிருவையை நான் சார்ந்து போகலை, என்னுடைய கிரியை சடங்கை சம்பிரதாயங்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களை நான் என்ன பண்ணுகிறேன், எடை போடுகிறவனாக காணப்படுவேன். அப்படிப்பட்ட நம்பிக்கை வீணாக போய்விடும். எனவே நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொள்வீர்களானால் அதனால் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா என்று சொல்கிறார். ஸோ பை த கிரேஸ் ஆஃப் காட் வி ஆர் சேவ். கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அந்த தாழ்மை சிந்தையோடு கூட நாம் இருக்கணும். ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்கிறார். எனவே தாழ்மை சிந்தையோடு ஆண்டோடைய சமூகத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதும் காணப்பட வேண்டும். மனத்தாழ்மையாய் நடப்பதை தவிர வேறு எண்ணத்தை கேட்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். எனவே கிரேஸ் ஆஃப் காட். ரெண்டாவது கிராட்டிடியூட் ஆஃப் காட்ஸ் பீப்புள். நம்ம இப்படி தான் ரட்சிப்பை எனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். எபிரேயர் 12:28 இப்படி வாசிக்கிறோம். 12:28-29 வாசிக்கிறோம். ஹீப்ரு சாப்டர் 12 verses 28 and 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. கிருபையை பற்றி கொள்ள கடவுள்னு சொல்லும்போது என்னன்னாக்கா, லெட் அஸ் ஷோ அவர் கிராட்டிடியூட். நம்முடைய நன்றி உணர்வை நாம் என்ன பண்ணுகிறோம், அதில் செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கினார். விடுதலையாக்கின மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஆபி மாதத்தில் ஒவ்வொரு வருஷம் 14ஆம் தேதியில் அந்த ஆட்டை என்ன பண்ணணும், அவர்கள் அடித்து அந்த ராத்திரியிலே பஸ்காவை புசிக்கிறார்கள். இதே தான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் பவுல் சொல்லும் பொழுது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே உண்மையுள்ள ஒரு இருதயத்தோடு கூட நாம் புதிதாய் பிசைந்த மாவாய் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையில் அந்த பந்தியில் பங்கு பெற வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னாக்கா நமக்கு கிடைத்த ரட்சிப்பு இவ்வளவு விதான் ரட்சிப்பு. அது மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக இணைத்து கொடுக்க முடியவே முடியாது. அப்படி ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. ஒருபோதும் முடியாது என்று சொன்ன ஒரு காரியத்தை நாம் விசுவாசத்தின் மூலமாய் கிருபையாய் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும் கடைசி வரைக்கும். எனவே அந்த நன்றி உணர்வோடு கூட தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி இல்லாமல் நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான், அவர்களோட மற்றவர்களோட நான் எவ்வளோ பெட்டராக இருக்கேன், நான் ரொம்ப உத்தமன் என்று சொல்லி எண்ணுகிற நிலைமையிலே பங்கு பெறுவோமானால் நாம் ஆண்டவரை கனவீனம் பண்ணுகிறோம். ஏன்னாக்கா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் உத்தமராக இருந்தவர், எவ்வளவேனும் இருளில்லாதவர். எனவே அப்படிப்பட்ட ஜோதிகளின் பிதாவாக இருக்க தேவன் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டு அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் வாழ்ந்து மரித்து கொண்டிருந்த என் மேல் அன்பு கூர்ந்து என்னை ரட்சித்து அந்த உறவை ஏற்படுத்தி இருக்கிறாரே. இது விசுவாசத்தினால தான் நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன், விசுவாசத்தினால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தினால பரிசுத்தவான் ஆக்கப்பட்டேன். இதெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தானே எனக்கு கிடைத்த பாக்கியம். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் என்னை மேன்மையை பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது? அதுதான் பவுல் பக்தன் சொல்கிறான், கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னா அந்த மக்கள் கலாத்திய சபைகள் விருத்த சேதனம் பண்ணினதை வைத்துக்கொண்டு மேன்மை பாராட்டுகிறார்கள். அதுபோல் ஒவ்வொரு சபைகளிலும் ஸ்தாபனங்களிலும் தங்கள் கொள்கைகளை நிலைநிறுத்துகிற வைத்துக்கொண்டு மேன்மை பாராட்டுகிறது இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலை. அவர்கள் தங்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் பாரம்பரியத்தை குறித்து தான் அவர்கள் மேன்மையை பாராட்டுகிற மக்களாய் காணப்பட்டார்கள். அதே தான் அந்த கொரிந்து சபையில் இருந்தது, அதே தான் ஆண்டவராக இயேசு இருந்த நாட்களில் இருந்தது, அதே தான் காயினுடைய பலியின் நிலைமையும் அப்படிப்பட்டதாக தான் இருந்தது. ஆகினால் இப்படிப்பட்ட நிலைமையிலே பங்கு பெறுவார்கள் என்றால் அவர்கள் ஆண்டவரோடு இருக்கிற உறவை அல்ல,
தங்களுடைய சுயத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிற மக்களாய் காணப்படுகிறார்கள். மனிதனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். எனவே ஹானர் அவர் காட். நம்முடைய ஆண்டவரை நாம் மதிக்க வேண்டியது அவசியம். 2 காரியம் வாசித்தோம். கவனன்ட் ஆஃப் கிரைஸ்ட், இன்னது கம்யூனியன் வித் கிரைஸ்ட். ஆண்டவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையில் நாம் பங்கு பெறுகிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு இருக்க உறவை நாம் என்ன படுகிறோம், அதன் மூலமாக நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? எனவே நாம் பிட்கிற அப்பம், அந்த அப்பத்தை நான் பிடும் பொழுது நான் என்ன பண்ணுகிறேன், ஆண்டவரோடு இருக்க நான் ஐக்கியப்பட்டவன் என்று சொல்லி நான் என்ன பண்ணுகிறேன், அறிக்கை இடுகிறேன். இப்போ யூதாஸை குறித்து பார்ப்போம். யூதாஸ் என்ன பண்ணுறான், அவனும் அந்த பந்தியில் பங்கு பெறுகிறான். ஆனால் அவர் 30 வெள்ளி காசுக்கு அவரை காட்டிக் கொடுக்க உடன்பட்டு வந்து அந்த பந்தியில் பங்கு பெறுகிறான். மற்ற மக்களை குறித்து நான் பார்க்கிறோம், 2 பேர் பதவிக்கு ஆசைப்பட்டு அந்த எண்ணத்தோடு உட்கார்க்கிறார்கள். மற்றவர்கள் என்று அவங்க மட்டும் என்ன 2 நாங்களாம் இல்லையா என்று சொல்லி அவர்கள் வாக்குவாதம் பண்ணி கொண்டு அந்த பந்தியில் பங்கு பெறுகிறார்கள். இவர்கள் யாருமே ஆண்டவரை கனம் பண்ணலை. அதே விதமாக ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களை கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவுள் என்று சொல்கிறார். எதற்காக? நம்முடைய எண்ணங்கள் எப்போதும் தாழ்மையை சிந்தவர்களாய், ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். அதே எண்ணம் தான் இந்த நாட்களிலும் இருக்க வேண்டியது அவசியம். எனவே நமக்கு கிடைத்த ரட்சிப்பினுடைய மதிப்பு நமக்கு உணர்ந்திருப்போமானால் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவோம். 10 குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார். ஒரே ஒருவன் மாத்திரம் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு தான் நாம் ஆண்டவருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டும். ஆண்டவரோடு அந்த ஐக்கியத்தை வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் த கிராட்டிடியூட் ஆஃப் காட்ஸ் பீப்புள். எனவே ஹானர் அவர் காட். 2வது காரியம் வாசிக்கிறோம், ஹானர் ஒன் அனதர். ஒருவரை நாம் மதிக்க வேண்டியது மிக மிக அவசியம். கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போ நாம் கூடி வரும்போது எண்ணத்தோடு கூட நாம் கூடி வருகிறோம். 2 காரியங்கள் வாசிக்கிறோம். பாடி ஆஃப் கிரைஸ்ட், 2வது பிரதர்ஹுட் இன் ஜீசஸ். அதாவது பாடி ஆஃப் கிரைஸ்ட்னாக்க கிறிஸ்துவின் சரீரமாய், கிறிஸ்து இயேசுனுடைய சரீரமாகிய சபை. இன்னொரு பிரதர்ஹுட் இன் ஜீசஸ், இயேசுவிலே நாம் சகோதரர்களாய் நாம் காணப்படுகின்றோம். எனவே பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லும்போது இயேசுவின் சரீரமாகிய சபை என்று சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 15, 16, 17 வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 10 verses 15 to 17. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். எனவே ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கின்றோம். எனவே இதை நம்ம வாழ்க்கையில் அப்போ எப்படி நாம் வந்து ஆண்டவருடைய சரீரத்தில் நாம் ஐக்கியப்படுகிறேன், எப்படி ஆண்டவரோடு அந்த உறவு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. எனவே இந்த மீட்பு எனக்கு கிடைப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிரயம் என்ன? 2 காரியங்கள் வாசிக்கிறோம். ப்ரைஸ் பெய்டு ஃபார் ரிடம்ஷன், அதாவது த ப்ரைஸ் பெய்டு ஃபார் அஸ், ஒவ்வொருவருக்காம் ஆண்டவர் கொடுத்த கிரயம். 2வது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவருடைய சரீரமாகிய சபையிலே நாம் ஒவ்வொருவரும் அங்கமாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே இயேசுவின் சரீரம் என்று சொல்லும் பொழுது அந்த பந்தியில் பங்கு பெறுவது எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு மாத்திரமல்ல, நான் பங்கு பெறுகிறது போல தான் சக விசுவாசிகளும் அதே அப்பத்திலே பங்கு பெறுகிறார்கள். அப்போ அந்த ஒரே அப்பத்தில் எல்லாரும் பங்கு பெறுகிறார்கள் என்றால் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக நாம் இருக்கிறோம். இவர்கள் எல்லாருக்கும் கொடுத்த கிரயம் ஒன்று தான். அவர் ஐஸ்வர்யனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், எந்த ஜாதியோ எந்த இனமோ எந்த தேசமோ, படித்தவரோ படிக்காதவரோ யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த கிரயம் ஒரே ஒன்று தான். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனம் வாசிப்போம். 1 Peter chapter 1 verse 18 and 19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். எனவே கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நான் மீட்டெடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த பந்தியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு விசுவாசியும் அதே கிரயம் கொடுத்து தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். எனவே அதை விட கிரயம் ஜாஸ்தி நான் வந்து உலக பிரகாரமான அந்த உயர்வு தாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அதற்கு ஏற்றவாறு ஆண்டவர் கிரயம் கொடுக்கல. எல்லாருக்கும் அதே அந்த இரத்தத்தை சிந்தி தான் ஜீவனை கொடுத்து தான் ஆண்டவர் மீட்டு கொண்டார்.
தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் தோற்றத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்ப்பு செய்து கொண்டு நம்முடைய பந்தியில் நாம் ஒருபோதும் பங்கு பெறுவர்களாக காணப்படக்கூடாது. 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 6 verse 20. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எனவே நாம் ஆண்டவருக்கு கிரயம் நாம் கொடுத்து நம்ம வாங்கிவிட்டார். எனவே நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுயத்தை சார்ந்து அல்லது உலகத் தோற்ற மாம்ச பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் எடை போட்டு பார்த்து ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பந்தியில் நாம் பங்கு பெறவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில். எனவே 1 கொரிந்தியர் 7:23 வாசிக்கும் பொழுது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, மனிதருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒருத்தரை கனம் பண்ண வேண்டும் என்பதை அவர் சுட்டி காண்பிப்பதற்காக தான் அவர் என்ன பண்ணுகிறார், பந்தியை விட்டு எழுந்து அறையை கட்டி கொண்டு என்ன பண்ணுகிறார், அவருடைய கால்களை கழுவ துவக்கினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எதற்காக? ஆண்டவரும் போதகர்னு சொல்கிறார், நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். ஏன்னா அவர் வீட்டுக்கு அவர் என்ன பண்ணுகிறார், வீட்டு உடையவர் மற்றவர்களாம் அந்த வீட்டுக்கு அழைக்கப்பட்ட விருந்தாளிகளைப் போல. எனவே வீட்டுக்கு உடையவர் தான் என்ன பண்ணணும், வருகிற கால்களை கழுவ வேண்டும். இதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு முன்னுதாரணமாக ஒரு மாதிரியை காண்பிக்கிறதை நான் பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவரும் போதுகிறமாய் நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் என்றால் அப்போ அவரே நம்மை தாழ்த்தி நம்மை கனம் பண்ணுவார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களை கனம் பண்ண வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் கிரயம் கொடுத்த ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்கணும். நித்திய அழிவிலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டுக்கொண்டு நித்திய வாழ்வுக்கு பங்குள்ளவனாய் என்னை மாற்றினாரே, அதற்கு குறித்த கிரியமை எவ்வளோ வாசிக்கலாம். சங்கீதம் 49ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Psalm number 49 verses 6 onwards. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் மீட்டு கொண்டிருக்கிறார். அது ஒருபோதும் மனிதனால் முடியாது. நற்கிரிகளாலும் பாரம்பரியத்தினாலும் சடங்குகளினாலும் சம்பிரதாயத்தினாலும் அது முடியாது. அவருடைய பக்தியினுடைய பின்னணியை வைத்தும் அந்த மீட்பு ஒருவனுக்கு கிடைக்கப் போகிறதில்லை. எனவே ஆண்டவருடைய இரத்தம் கிரயமாக கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் மீட்டு கொண்டு அவர்களை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். எனவே ஒவ்வொருவருக்கும் விதவிதமான கிரயத்தை ஆண்டவர் கொடுக்கல, ஒரே இரத்தம்தான். அந்த ஒரே இரத்தத்தினாலே ஒரே மீட்பரினாலே நாம் ஆண்டவருக்கு பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கின்றோம். எனவே ப்ரைஸ் பெய்ட் ஃபார் அஸ், நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் என்னது என்பதை நாம் உணர்ந்திருப்போமானால், அல்லது மற்ற சக விசுவாசிகளுக்கு என்னையும் கிரயம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்போமானால் ஒருவர் நாம் கனம் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரே சரீரத்திலே நாம் எல்லாரும் அவயவங்களாக இருக்கிறோம். ஸோ we are parts of the body of Christ. வாசிக்கலாம். ரோமருக்கு நிறுவம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ரோமன் chapter 12 verse 5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனம். 1 Corinthians chapter 12 verse 12 and 13. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். 27வது வசனம் 27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தனித்தனியே அவயவங்களாகவும் நாம் இருக்கின்றோம். எனவே சரீரம் ஒன்றுதான். அவயவங்கள் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருக்கலாம், ஆனால் எல்லாம் ஒரே சரீரத்தினுடைய அவயவமாக இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. எனவே அந்த பந்தியில் பங்கு பெறும் பொழுது அந்த ஒரே அப்பமாக இருந்தாலும் நாம் ஒரே இரத்தத்தினால தான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே இயேசு தான் நமக்குள்ள இருக்கிறார். அந்த ஒரு இயேசு நம்மோடு பண்ணின உடன்படிக்கையில் நான் பங்கு பெறுகிறது போல சக விசுவாசிகளும் பங்கு பெறுகிறார்கள். அதே கிறிஸ்துவோடு கூட தான் உலகத்தில் இருக்கிற எந்த ஸ்தாபனத்தில் இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிரயம் கொடுத்தது ஆண்டவர். எனவே ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். இந்த எண்ணம் எப்பொழுது நமக்குள் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் தேவனுக்கு ஏற்றவரை சிந்திக்க வேண்டியது அவசியம். மனிதனுக்கு ஏற்றவரை சிந்தித்தால் பிசாசுனுடைய தூண்டுதல் வரும். அப்போ மற்றவர்களை அற்பமாக எண்ணுவார்கள், ஒருவர் தங்களை மேட்டிமை சிந்தை கொள்ளுகிறவர்களாக காணப்படுவார்கள். அந்த பரிசேயன் ஆயக்காரனுடைய ஓமையை குறித்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம்.
எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எல்லா சபைகளையும் சிதறடிக்கப் போகிறார். சிதறடிக்கும் பொழுது ஸ்தாபன ரீதியாக அல்ல, இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட சகோதர சகோதரி என்கிற எண்ணத்தோடு கூட, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற எண்ணத்தோடு கூட கூடி வர வேண்டுமென்றால் தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். பரிசுத்த ஆவி நிறைந்திருக்கிறேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ரோமர் 5:5 வாசிக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த ஊற்று நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு அது நிறைந்து வருமா என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டியது தேவனுடைய அன்பு. ஆனால் ஒரு காலத்தில் அக்கிரமம் மீதியாவது அநேகருடைய அன்பு தனிந்து போகும். முடிவு பரிந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். யார் அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறானோ, ஸ்தாபனத்தின் அடிப்படையிலா அல்லது தங்களுடைய சுய நீதியின் அடிப்படையிலையா அல்லது தேவ நீதிக்கு ஏற்படையவர்களாய் நாம் அவர்களோடு பழகப் போகிறோமா? இன்றைக்கு பழகாவிட்டால், இன்றைக்கு அந்த நிலையிலே நாம் ஒருவர் நம்முடைய வாழ்க்கை ஐக்கியம் கொள்ளாவிட்டால் ஒரு நாளிலே ஒருபோதும் முடியவே முடியாது. எனவே பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்போ வாசிக்கும்போது இயேசுடைய சரீரமாகிய சபையிலே நானும் ஒரு அங்கம், மற்ற சக விசுவாசிகளும் அந்த அங்கம். மற்ற ஸ்தாபனத்தில் இருக்கிற எந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியும் அதில் அங்கமாக இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை மறந்து விடவே கூடாது. ஸோ 2வது காரியம் வாசிக்கும்போது பிரதர்ஹுட் இன் ஜீசஸ். எனவே இயேசுவிலே நாம் சகோதரத்துவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். 2 காரியங்கள் வாசிக்கிறோம், ஒன் ஃபேமிலி அண்ட் ஒன்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட். நாம் எல்லாரும் ஒரே பிதாவினாலே நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே பிதாவுக்கு பிள்ளை. எபிரேயர் 12 வாசிக்கும்போது ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டியதல்லவா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 1 verse 12 and 13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எனவே எல்லாரும் தேவனாலே பிறந்தவர்கள். 1 யோவான் 3 வாசிக்கிறோம், தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. எனவே இயேசு இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் தேவனுடைய வித்து அங்கே இருக்கிறது. அதனால் நாம் தேவனுடைய குடும்பத்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் கடந்த நாட்களிலே அந்த ரட்சிக்கப்பட்ட கர்த்தருக்குள் நித்திரையடைந்த பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி. எபேசியர் இருக்கிற நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். எபேசியன் சாப்டர் 3 verse 14. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய. எனவே பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகாரணர். அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறவர்கள் மேகம் போன்ற இத்தனை தரான சாட்சிகள், கர்த்தருக்குள் நித்திரையடைந்த பரிசுத்தவான்கள். இன்றைக்கு கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், உலகம் எத்தீசில் இருக்கிற யாவரும், இது எல்லாமே ஒரே குடும்பமாக நாம் இருக்கின்றோம். இதான் எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்பொழுது 22 to 24 வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 12 verses 22 to 24. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இனிமே சீயோனுக்கு நான் போக போகிறதில்ல. ஆவிக்குரிய ரீதியாக இன்றைக்கு ஆண்டவர் அந்த சீயோனினுடைய குடிமக்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். நமக்காக ஒரு நகரத்தை ஆயம் பண்ணியிருக்கிறாரே, அந்த நகரத்தினுடைய குடிமக்களாய் நாம் இருக்கிறோம். அதனால தான் எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசுன்னு இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த எதிர்பார்ப்போடு கூட, அந்த நம்பிக்கையோடு கூட தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அந்த நம்பிக்கையோடு வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலைமையிலே நான் வாழ்கிறேன், எந்த நிலைமையிலே நான் அந்த பந்தியில் பங்கு பெறுகிறேன், அவ்வப்போது அந்தந்த நாளுக்கு வந்து பங்கு பெறுகிறவனாக இருக்கிறேனா, அல்லது இந்த எதிர்நோக்கோடு கூட என் வாழ்க்கை இருக்கிறதா? அந்த எதிர்நோக்கோடு கூட என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு சீராக இருக்கிறது போல எனக்கும் சக விசுவாசிகளுக்கும் எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் அந்த தேவனுடைய அன்பிலே நாம் பழக வேண்டுமே ஒழிய ஸ்தாபனத்தின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் பழகு ஒருவன் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவன் அல்ல. பரிசேர் ஏற்றுக்கொள்வாங்க, சதிசேர் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து தான் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையிலே ஆணி அடித்து அவர்களை புறக்கணித்து அவரை கொல்லுவதற்கு காரணமாக இருந்தார்கள்.
இதுதான் அந்த கடைசி நாட்களிலே நடக்கப் போகிறது. எனவே இன்றைக்கு சத்தியத்தின்படி நடக்கிற மக்கள் மற்ற எல்லாராலும் புறக்கணிக்கப்படுவார்கள். அதனால தான் அவசரம் உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதுங்கள்னு சொல்கிறார். உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னதாக என்னை பகைத்தது என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த எண்ணத்தோடு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். எனவே பந்தியில் அந்த எண்ணத்தோடு கூட நாம் பந்துக்கு பெறுவோமானால் அதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். அவர்களுக்கு தான் ஆண்டவருடைய இரக்கம் கிருபை கிடைக்கும். அதனால் விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ, எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாக இருக்கிறார், இரக்கம் பாராட்டுகிறார். அந்த எண்ணத்தோடு இல்லாமல் நான் பங்கு பெறுவேனே என்றால், சுயநீதியோடு பங்கு பெறுவேன் என்றால் அவன் இருதயமானது கடினப்பட்டு கொண்டே போகும். அதனால தான் பலவிதமான அந்நிய போதனையினால் அழைப்புன்னு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களில் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்பட வேண்டியது அவசியம். அப்போ கிருபையினால் இருதயம் சிறப்பட்டாதான் அந்த தேவனுடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க முடியும். அந்த பாரம்பரிய சடங்கு சம்பிரதாயத்தில் நான் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்பேனால் கிருபை எனக்கு கிடைக்காது. கிருபை எனக்கு கிடைக்காவிட்டால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது தேவ பக்தியின் வேஷமாக இருக்கும். அதனால் 2 Timothy 3:1 வாசிக்கிறோம், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அது கட்டுப்படுத்த முடியாத காலங்கள் வரும். அநேக காரியங்களை சொல்லிவிட்டு 5வது வசனத்தில் சொல்லுகிறார், இவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தெரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள், இப்படிப்பட்டவரை விட்டு விலகு என்று சொல்கிறார். எனவே பிரைஸ் பெய்டு ஃபார் அ ரிடம்ஷன். காட் ஹீ பெய்ட் த பிரைஸ் ஃபார் அஸ். நமக்காக அவர் அந்த கிரயம் கொடுத்திருக்கிறார். 2வது, we are parts of the body of Christ. நாம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஒவ்வொருவரும் அங்கமாக அவயவமாக இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. அது எந்த சபையிலே, நாம் எந்த தேசத்தில் எங்கு பங்கு பெற்றாலும் இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அந்த தேவனுக்கு ஏற்ற சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். 2வது காரியம் வாசிக்கும்போது பிரதர்ஹுட் இன் ஜீசஸ், ஒன் ஃபேமிலி அண்ட் ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட். எனவே நமக்குள்ளே இருக்க வாசிகளை ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 8-9 ரோமன் சாப்டர் 8 verse 8 and 9. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்களுடைய எல்லாருடைய உள்ளத்திலும் கிறிஸ்துவனுடைய ஆவி தான் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறார். எனவே கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா, அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் பிரிந்து இருப்பாரா என்பதை நாம் யோசிக்க வேண்டியது அவசியம். எனவே அந்த ஒரே எண்ணம், ஒரே இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர், அந்த ஒரு இரட்சகரால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு சரீரமாகிய சபையிலே, அந்த சபையிலே தான் நாம் அங்கமாக இருக்கிறோம். என் சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னாரே, அந்த சரீரமாகிய சபையில் நான் அங்கமாக இருக்கிறேன். எனவே எனக்கு எஜமான் ஆண்டவராய் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்தியத்துக்கு தான் செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். நானும் விசுவாசிக்கிறேன், அவங்களும் விசுவாசிக்கிறேன் என்று அல்ல. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொள்வீர்களானால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா என்று 1 Corinthians 15ஆம் அதிகாரத்தில் பவுல் பக்தன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா நம்ம பைபிளில் பார்க்குறோம், கலாத்திய சபை மக்கள் அவருடைய சடங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கொலோசி நிருபத்தை வாசிக்கும் போது உலக ஞானத்துக்கும், கொரிந்து சபையில் உலக ஞானத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அடுத்து ஊழியர்களை அவர்கள் ஹீரோவாக மாற்றி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போனது போல இந்த நாட்களிலே அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதலை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீரோ மன தெளிவுள்ளவனாயிரு. இந்த கடைசி நாட்களிலே எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் என்று 1 Peter 4:7 நாம் வாசிக்கின்றோம். we belong to one family. we are children of God. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த ஒரு குடும்பத்தில் தான் நாம் அங்கமாக இருக்கிறோம். வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கலாம். எபேசியன் சாப்டர் 4 first 3 verses. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. எனவே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ அந்த ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அடுத்த வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். 7வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல 1 ஒரே சரீரமும் 2 ஒரே ஆவியும் 3
ஒரே கர்த்தரும் 4, ஒரே விசுவாசமும் 5, ஒரே ஞானஸ்நானமும் 6, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. 7 காரியங்களை ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட மக்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் இந்த 7 காரியங்களும் தேவன் கொடுத்திருக்கும் பொழுது எப்படி பிரிவினை உண்டாகும்? அப்போ பிரிவினை உண்டாகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? ஒன்று சுய புத்தியாக இருக்கும், சுய நீதியாக இருக்கும், பூமிக்கு அடுத்த சிந்தையாக இருக்கும், அல்லது ஸ்தாபன கொள்கையின் அடிப்படையில் உண்டாகிற அந்த எண்ணங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த 7 காரியங்களும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருப்பார் என்றால் ஒரே ஆவி உண்டு, ஒரே சரீரத்துக்கு ஞானஸ்தானம் என்பது இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணுகிறான்? ஒரே ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது பிதாக்குவரம் பரிசுத்தாவி ஞானஸ்தானமா, இயேசு நாமத்தில் ஞானஸ்தானமா என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்ணுகிறாங்க? கல்யாணம் பண்ணவர்கள் கல்யாணம் பண்ண ஊழியர்கிட்ட ஞானஸ்தானமா, கல்யாணம் பண்ணாத ஊழியர்கிட்ட ஞானஸ்தானமா என்று சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுகிறாங்க? மேஜர் மைனர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வெளிப்புறமான காரியத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஒழிய இவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ரோமர் 6:3 வாசிக்கிறோம் விவிதமாய். ரோமன் சாப்டர் 6:3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எனவே இயேசுவின் இரத்தத்தால் மீட்டுக் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள். புரியுங்களா? மற்றதெல்லாம் அது செகண்டரி, அது பிரைமரி என்னன்னாக்கா, முக்கியமானது பிரதானமானது என்னன்னாக்கா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. 1 கொரிந்தியர் 12:12 வாசிப்போம். 1 Corinthians chapter 12 verse 12 onwards. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். எல்லாரும் ஒரே ஆவியினாலே தான் தாகம் தீர்க்கப்பட்டோம். எனவே இந்த எபேசில வாசித்தபடியே 7 காரியங்களை எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது பிரிவினை இருக்குமென்றால், மாறுபாடான சிந்தை இருக்குமென்றால், ஒருவர் கனம் பண்ண நமக்கு தயக்கம் இருக்கும் என்றால் இது எதனாலே வந்தது என்பதை நிதானித்தறிந்து எங்கு பந்தியில் எந்த இடத்துல பங்கு பெற்றாலும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் இதை சீர்தூக்கி பார்த்து கொள்வது அவசியம். இந்த நாளிலே அந்த நிதானித்தறிந்து பங்கு பெறாவிட்டால் ஆண்டுடைய இரக்கம் கிடைக்காது, அவனுடைய கிருபை கிடைக்காது. இதை நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்துக் கொள்வது அவசியம். பங்கு பெற்று விட்டால் ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி ஒருபோது நம்முடைய வாழ்க்கையை எண்ணிவிடக்கூடாது. எந்த ஆவிக்குரிய நிலையிலே நான் பங்கு பெறுகிறேன், எனவே கூடி வருதல் நன்மைக்கு எதுவாக இருக்கிறதா என்பதை சிந்தித்துக் கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே ஒன்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிக்கலாம். Philippians chapter 2 first 5 verses. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒவ்வொருவரும் தங்களிலும் மற்றவர்களை சக விசுவாசிகளை மேன்மையாக எண்ண வேண்டியது அவசியம். அவருடைய உலக பின்னணியை பார்த்து ஒருபோது நம்முடைய வாழ்க்கையை எடை போடக்கூடாது. எனவே ஆவிக்குரியவன் ஆவிக்குரியலை சிந்திக்கிறான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியலை சிந்திக்கிறான். ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம், மாம்ச சிந்தையோ மரணத்திலே அவனை கொண்டு போய்விடும். அது ஒருபோதும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. எனவே தான் பிரதர்ஹுட் இன் ஜீசஸ், ஒருவருக்கு ஒரு சகோதரத்துவமாக இருக்க ஒரே குடும்பமாக நாம் இருக்கின்றோம். வி ஆர் த ஃபேமிலி ஆஃப் காட், வி ஆர் த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட். அதுதான் 1 Timothy 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். 15 வசனத்தை வாசிக்கலாம். 1 Timothy chapter 3 verse 15 onwards. தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. எனவே அந்த சபையானது தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட், we are the family of God. ஸோ அந்த பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எங்கிருந்தாலும் கூடி வருகிறோம் என்பதை ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் மறந்து விடவே கூடாது. அப்போ ஒரே இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு ஒரே ஆவிக்குள்ளாக தாழ்ந்திருக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே கூடி வரும் பொழுது எந்த நிலைமையிலே நாம் கூடி வருகிறோம். இன்றைக்கி உலகம் மெத்தீசில் இருக்க வித்தியாசமான நிலைமையில் இருந்தாலும் இந்த எண்ணம் இந்த சிந்தையோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே இருப்போமானால் அதுதான் தேவனுக்கு பிரியமானது. இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம்.
1 ஜான் 1 யோவான் 3:11 1 ஜான் சாப்டர் 3:11. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. 23வது வசனம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அது 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். 20-21 வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இதை நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசோட கூட தான் ஆண்டவர் சொல்கிறார், சிநேகிதனே முத்தம் கொடுத்தா என்னை காட்டி கொடுக்கிறாய். எனவே அதுதான் தேவனுடைய அன்பு. அந்த தேவனுடைய அன்பை நாம் அறிந்து உணர்ந்திருக்கிறோமா? பரிசுத்தாவியை பெற்றோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினால் தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கின்றோம். பரிசுத்தாவிலே நிறைந்திருக்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் சொல்லிக் கொள்வோமானால் நீ தேவனுடைய அன்பிலே நிறைந்திருக்க வேண்டியதே மிகவும் அவசியம். ஏன்னா அது நித்திய ஜீவகாலமாய் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கிறது. எனவே தம்மை விசுவாசி அவர்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு நதிகளாய் ஓடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து ஆண்டவர் விதமாக யோவான் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ஆவியில் நிறைந்திருக்கிறவன் அன்பினால் நிறைந்திருப்பான். எனவே வெறும் ஆவியிலே நிறைந்திருந்து வெளிப்படமாக சுய விருப்பத்தோடு கூட சுய பக்தியோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் போவோமானால் ஒருபோதும் ஆண்டோட இரக்கம் கிருபை கிடைக்கவே கிடைக்காது. எனவே நானும் பந்தியில் பங்கு பெற்றேன் என்று திருப்தியோடு போகலாம். எனவே இதை நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்துக் கொள்ளுதல் மிக மிக அவசியம். We should respect our Lord's Supper. ஆண்டவருடைய அந்த பந்தியை நாம் கனம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா யோவான் 13ஆம் அதிகாரம் 33, 34, 35 வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த புதிய கட்டளையை நாம் மறந்து விடவே கூடாது. ஜான் சாப்டர் 13:34 and 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். எனவே புதிதான கட்டளையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 24 சொல்கிறார், அக்கிரமம் மீதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே இரட்சிக்கப்படுவான். எனவே அந்த அன்பிலே நாம் விளங்கி கொண்டிருப்போமானால், ஏன்னா உலகத்திலே தேவன் தமது அன்பை வெளிப்படுத்திவிட்ட அன்பை விளங்கி கொண்டவர்கள் விசுவாசிகள் விளங்கி கொண்ட அந்த விசுவாசிகள் எபேசியர் 3 வாசிக்கிறபடியே அளவிட முடியாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது விளங்கிக் கொள்வது மாத்திரமல்ல, அதில் வளர வேண்டியது மிக மிக அவசியம். அது அன்பின் அகலம் நீளம் ஆழ உயரம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து அதில் வளர வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி யார் வளர்கிறார்களோ அவர்கள்தான் அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள். அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் தான் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்கள். அவர்கள்தான் ஆண்டோட வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற மக்கள், புத்தியுள்ள ஒரு மக்கள். விசுவாச, நம்பிக்கை, அன்பு, இது மூன்றும் நிலைத்திருக்கிறது. இது அன்பே பெரியது. இந்த அன்பு இல்லாதவன் தேவன் அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனவே அந்த அன்பின் தெய்வம்தான் இந்த தாம் வெளிப்படுத்தின அந்த அன்பை கல்வாரி சிலுவையிலே வெளிப்படுத்தின அந்த அன்பின் அந்த இரத்தத்தின் மூலமாகவும் அந்த உடன்படிக்கை பண்ணி அந்த பந்தியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆலோசனைகள், எச்சரிப்பு, புத்திமதி, இதை உணர்ந்து பந்தியில் பங்கு பெறுவோம். ஆண்டவரை கனம் பண்ணுவோம். ஒருவர் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்வோம். கண்களை மூடுவோம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நாள் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே வெறும் பக்தி மார்க்கமாக சபை சடங்குக்கு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே சடங்காச்சாரமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பங்கு பெறாமல், நான் யார், என்னை மீட்டெடுத்தது யார் எனக்கு நான் சொந்தக்காரன், யாரை நான் கனம் பண்ண வேண்டும் என்பதை என் வாழ்க்கையை நல்ல நிதானித்தறிந்து எந்த நிலையிலே நான் அதில் பங்கு பெறுகிறேன், எந்த நிலையிலே சக விசுவாசிகளோடு நான் பழகுகிறேன் என்பதை நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து ஒவ்வொரு முறையும் நாம் பங்கு பெறும்போதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் எடைபோட்டு பார்க்கிறார். எனவே ஒவ்வொரு முறையும் சீரான விதத்திலே நாம் பங்கு பெறுவோமானால் ஆண்டோடைய இறக்கம் கிடைக்கும். சீரற்ற நிலைமையிலே நாம் பங்கு பெறுவோமானால் ஆண்டோடைய கிருபையை போக்கடித்துக் கொள்கிறோம். எனவே பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்கிறார்கள். எனவே கிருபையை போக்கடித்துக் கொள்ளக்கூடாது. கிருபையை பற்றி கொள்வோம். ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம்.
இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறபடி நாங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்ந்து எல்லார் மேலும் அன்புள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்து உடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.